வணக்கம். உங்கள் வாழ்வை மகிழ்ச்சியாக வாழ உங்களுக்குள் உள்ள இறைவனை முழுமையாக நம்புங்கள். இறைவன் என்றும் தன்னை நம்பியவர்களை கைவிடுவதில்லை. நாம் தான் முழுமையாக நம்புவதில்லை. நம்புவது என்று முடிவு செய்துவிட்டால் கண்மூடித்தனமாக கடவுளை நம்புங்கள். நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்று முழுமையாக நம்புங்கள். என்ன நடக்கிறது என்று புரியாவிட்டாலும் புரியும் பொழுது கடவுளுக்கு நன்றி மட்டுமே சொல்வீர்கள். ஏனென்றால் நமது நம்பிக்கையின் அளவில் மாற்றம் இருக்கலாம், ஆனால் கடவுளின் அன்பும் அருளும் என்றுமே நம்மிடம் குறைவதில்லை. வேண்டியதை அனைத்தையும் கடவுள் மனிதனுக்கு தந்துவிட்டால் மனிதன் வேண்டுதலை மட்டுமே வேலையாக இருப்பார். வாழ்வில் நடக்கும் ஒவ்வொன்றுக்கும் அர்த்தம் உண்டு. அந்த அர்த்தத்தில் ஆண்டவனின் அருள் உண்டு. எல்லாம் முடிந்துவிட்டது என சில நிகழ்வுகளுக்காக வருந்தாதீர்கள். மனிதர்களை தாண்டி பல முடிவுகள் கடவுள் கைகளில் மட்டுமே உள்ளது. கடவுள் உங்களுக்கு கொடுப்பதை எவராலும் தடுக்க இயலாது. உங்களுக்கானதை உரிய காலத்தில் உங்களிடம் சேர்ப்பார். கொண்டு வந்து நிச்சயமாக சேர்ப்பார். நீங்கள் என்றும் கடவுளோடு ஒன்றிணைந்திருங்கள். வாழ்வில் எந்த சூழ்நிலையிலும் சோர்ந்து விடாதீர்கள். உங்கள் கண்களுக்கு எந்த வழிகளும் தென்படவில்லை என்றாலும் நம்பிக்கையுடன் இருங்கள். உங்களுக்காக ஒரு புது வழி உருவாகலாம் அல்லது உங்களால் உருவாக்கப்படலாம். மனதில் நம்பிக்கையுடன் முயற்சி செய்தால் மாமலையும் சிறு கடுகு. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். வாழ்க நலமுடன். நன்றி.